பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் படிக்கலாம். ஃபைனான்ஷியல் பிரின்சிபிள்ஸை ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு 2 பிரின்சிபிள்ஸை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று த பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானத்துவம் என்ற கோட்பாடு. ரெண்டாவது தசமபாகம் என்ற கோட்பாடு. த பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப் அண்ட் த பிரின்சிபிள் ஆஃப் டைதிங். த தேர்ட் பிரின்சிபிள், மூன்றாவது கோட்பாடு, த பிரின்சிபிள் ஆஃப் கிவிங், கொடுத்தல் என்ற கோட்பாடு. தசமபாகம் வேற, கொடுக்கிறது வேறையா பாஸ்டர்? எஸ். Tithes is different from offerings. You pay your tithes, you give your offering. நீங்கள் தசமபாகத்தை செலுத்துகிறீர்கள், காணிக்கையை கொடுக்கிறீர்கள். காணிக்கை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டும், என்னென்ன வகையான காணிக்கைகள் பைபிளில் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டு இருக்கிறது, கொடுக்கிற பிரின்சிபலை நான் கை கொள்ளும்போது உண்டாகிற நல் விளைவுகள் என்ன, ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார் என்ற காரியத்தை நாம் படிக்கப் போகிறோம். If you want a subtitle for this principle, how to enjoy God's abundance in times of famine, வறுமை, ரிசெஷன், பற்றாக்குறை, பொருளாதார சரிவு என்ற காலங்களிலே தேவனுடைய நிறைவை பெற்றுக்கொள்வது எப்படி? The principle of giving. போன பிரின்சிபலில் தசமபாகம் என்ற கோட்பாடு வானம் திறக்கப்படுகிறதை குறித்து நான் சொன்னேன். பட் இப்பொழுது திறக்கப்பட்ட வானத்திலிருந்து எவ்வளவு நமக்கு அளக்கப்படும் என்பதை நிர்ணயம் செய்கிற ஒரு பிரின்சிபல் தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் கிவிங். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், திரளாக விதைக்கிறவன் திரளாக அறுப்பான். லூக்கா 6:38 கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஃப் யூ ரீட் இன் லூக் சாப்டர் 6 and verse 38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். For with the same measure that you measure, it shall be measured to you again. So the principle of giving will determine how much you receive. Of course, the attitude is important and the whole deal that goes with it. So listen carefully. இந்த கோட்பாடை தெளிவாக நீங்கள் கவனியுங்கள். நாம் தேசத்திலே பஞ்சம் இருந்தாலும், பொருளாதார சரிவு என்று எல்லாரும் ஒரு பக்கம் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வாழும் பொழுது, நாம் அந்த வலையிலே சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஈவன் இன் டைம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி, பஞ்ச காலத்திலும் கூட நீங்கள் செழிக்கலாம், நீங்கள் நிறைவுடன் இருக்கலாம். பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுகிறவர்கள் இதை அனுபவிப்பீர்கள். God has abundance and He wants to give us. யோசேப்பின் நாட்களில், எலியாவின் நாட்களில் எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள், கர்த்தர் தேவைகளை சந்தித்தார் பஞ்ச காலத்தில். சரி, கிவிங் என்று வரும்பொழுது இட் இஸ் காட்ஸ் நேச்சர். God loves to give. Love always gives. Lust always takes. இச்சை என்பது எனக்கு என்ன கிடைக்கும், அன்பு என்பது நான் எதை கொடுக்கலாம். கிவிங், கொடுத்தல் என்பது தேவனுடைய சுபாவம். தேவன் கொடுக்க விரும்புகிறார். யோவான் 3:16, John 3:16, God so loved the world that He gave. Giving comes naturally for those who are filled with love. அன்பினால் நிறைந்தவர்கள், மனதுருக்கத்தினாலே நிறைந்தவர்கள்.
they will always give. தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவருடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தந்தருளி அன்பு கூர்ந்தார். And like how God is a giver, God is looking for givers. கொடுக்கிற தன்மையுடைய மக்களை தேவன் தேடுகிறார். அவருடைய தன்மைக்கு ஏற்ற, அவருடைய சுபாவத்திற்கு ஏற்ற குணங்களை கொண்ட மக்களை அவர் தேடுகிறார். God wants us to be generous like how he is generous. God doesn't want us to be misers. And the word miser, as I mentioned earlier, and the word miserable has the same root word. கஞ்சன் என்ற வார்த்தைக்கும் பரிதாபம் என்ற வார்த்தைக்கும் ஆங்கிலத்தில் ஒரே ரூட் வேர்ட். The word miser and the word misery comes from the same root word. தேவன் நம்மை உதாரத்துவ குணமுள்ளவர்களாக இருக்க அழைக்கிறார். டேவிட், தாவீது, மேவிபோசேத், யோனத்தனுடைய மகன், அவனை கவனித்த விதத்தை நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். டேவிட் வாஸ் ஜெனரஸ் டு மெஃபிபோஷேத், தி crippled son of Jonathan. திரளான ஜனங்கள் இயேசுவினுடைய கூட்டத்திற்கு வரும் பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். சீஷர்களும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதம் எப்படி நடந்தது என்றால், ஒரு சின்ன பையன் தனக்கு இருந்ததை கொடுத்ததுனாலே. கிவிங் ட்ரிகர்ஸ் தி மிராக்குலஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன், ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி எலியேசரை அனுப்பும் பொழுது, அந்த எலியேசர் அந்த பெண்ணின் தகுதி என்னவாக இருக்க வேண்டும் என்று ஜெபத்துடன் நிர்ணயித்த பொழுது, அதையே அடையாளமாக ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, அந்த அடையாளம் என்ன தெரியுமா? கொடுக்கிறவளே, நான் எனக்கு தான் தண்ணீர் கேட்பேன், ஆனால் என்னுடைய ஒட்டகத்திற்கும் தண்ணீர் வார்க்க வேண்டும். கொடுக்க விரும்புகிற ஒரு பெண் தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மணவாட்டி. லிசன், பரம ஈசாக்கு என்று நாம் ஒப்பிட்டு பேசலாம். ஈசாக்கை அல்லது இயேசுவை பரம ஈசாக்கு என்று நம்ம சொல்லலாம். ஒரே பேரான குமாரன் இயேசு. ஆபிரகாமினுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு. அதே போல பலிபீடத்தில் கொண்டு வரப்பட்டது போல தேவன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஸோ ஒரே பேரான குமாரன், ஸோ பரம ஈசாக்கு என்று இயேசுவை சொல்லலாம். அப்படி என்றால் பரம ஈசாக்குக்கு மணவாட்டியாக வந்த ரெபெக்காளை போல பரம ஈசாக்காக இயேசுவுக்கு சபை மணவாட்டியாக இருக்கிறது. எப்படி கொடுக்கிறவளே மணவாட்டி என்று எலியேசர் தீர்மானம் பண்ணினாரோ, ஐ வண்டர் இஃப் ஒன்லி த கிவிங் சர்ச் வில் பி த பிரைட் ஆஃப் ஜீசஸ். ஆமேன். ஸோ கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தை உள்ள ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் ஜெபிக்கும்போது, உபவாசிக்கும் பொழுது, கொடுக்கும்போது என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் கொடுத்தால், நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் உபவாசித்தால் என்று சொல்லப்படவில்லை. It does not say if you pray, if you fast or if you give. It simply says when you fast, when you pray, when you give. அப்படி என்றால் உபவாசிப்பதும் கொடுப்பதும் உபவாசிப்பதும் it's a given thing. It is expected of a believer. Amen. When you pray, when you fast, when you give. அப்படின்னா கொடுக்கிறது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று. இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் these are not options, these are simply expected. Just that we have to do it the right way with right attitude. பைபிளில்
கொடுக்கிறவர்கள் எடுக்கிறவர்கள் என்று கான்ட்ராஸ்டாக நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண விரும்புகிறேன். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. கொடுக்கிறவர்கள் எல்லாரும் கொடுக்கிறவர்கள் அல்ல. நல்லா கவனிங்க, நான் சொல்ற குறிப்பை. கொடுக்கிறவர்கள் எல்லாரும் கொடுக்கிறவர்கள் அல்ல. சிலர் எதற்காக கொடுப்பார்கள் என்றால் தங்களுடைய பெயர் வருவதற்காக கொடுப்பார்கள். சிலர் எதற்காக கொடுப்பார்கள் தெரியுமா? அவர்களுக்கு கண்ட்ரோல் வேண்டும் என்பதற்காக கொடுப்பார்கள். சிலர் ஏன் கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு ஃபேவர் கிடைப்பதற்காக கொடுப்பார்கள். மோட்டிவ் மஸ்ட் பி வெரி வெரி கிளியர் அண்ட் we should give with a cheerful heart. உற்சாக இருதயத்தோடு நாம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The givers and takers in the Bible. Saul was a taker, but David was a giver. எல்லாரும் அவனை புகழ வேண்டும் என்று சவுல் எதிர்பார்த்தான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொன்ன பொழுது அவனுக்கு அது எரிச்சலாக இருந்தது. தாவீதோ மற்றவர்களை மேன்மைப்படுத்துகிறவன், தேவனை மேன்மைப்படுத்துகிறவன். Saul was a taker and David was a giver. God will promote those who are givers. பிறனை மேன்மையாக நினைத்து கருதி வாழுவது, அதுதான் டிசைபிள்ஷிப். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அதிலே பல இஷ்யூஸை பவுல் டீல் பண்ணுகிறார். கொரிந்து சபையிலே இருந்த பிரச்சனைகள், அதிலே உள்ள ஓவரால் தீம் என்ன என்று பார்த்தால் அங்கே சுயநலம். நான் இந்த குழுவைச் சேர்ந்தவன், நான் அந்த குழுவைச் சேர்ந்தவன். அந்த செல்ஃப் கம்யூனியனில் வரும்பொழுது செல்ஃப், வரங்கள் கிரியை செய்யும் பொழுது செல்ஃப், சபையிலே உள்ளதான எந்த கேம்பை நான் சேர்ந்தவன் என்ற காரியத்திலே பார்க்கும் பொழுது அங்கே செல்ஃப். இப்படி நிறைய காரியங்கள் விக்கிரங்களுக்கு சாப்பிடுகிற காரியமாக இருந்தாலும் மற்றவர்களை கன்சிடர் பண்ணுகிறதே கிடையாது. இங்கே பாருங்க, the whole theme of 1 Corinthians is consider others. மற்றவர்களை கன்சிடர் பண்ணுங்க. One who is a giver will consider others. He will not consider himself. கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? We consider ourselves and we examine others, whereas the Bible says examine yourself and consider others. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்கள் கால்களை கழுவுவார்கள் என்று எதிர்பார்த்தார். அவர்கள் கொடுக்கிறவர்கள், சேவை செய்கிறவர்கள், தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் கொடுக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் எடுக்கிறவர்களாக இருந்தார்கள். Jesus was a giver, disciples were takers. Not all givers are necessarily givers. நான் ஏற்கனவே சொன்ன பெருமைக்காக அனனியா எதற்காக கொடுத்தார்? மக்களுக்கு தேவை இருந்ததுனால கொடுத்தாரா? இல்லை, மக்களுக்கு தேவை இருந்ததுனாலே கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே தேவை இருக்கிற மக்களுக்கு நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். They were willing to share their resources, not because it was a teaching. அது ஒரு உபதேசமாக இருந்தபடினாலே அல்ல. உபதேசமாக அது இல்லை. ஆக்சுவலா யாரும் சொல்லவில்லை, ஆனால் வாலண்டரியா அவர்களே உதாரத்துவமாக கொடுத்தார்கள். அதிலே சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். பர்னபா தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஸோ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் இவைகள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். இப்படி உதாரத்துவமாக கொடுத்த மக்களை சபையிலே ஒருவேளை மக்கள் பாராட்டி இருக்கலாம். So and so has contributed significantly for this revival. இந்த எழுப்புதலுக்காக மக்கள் பிளான் பண்ணல, இந்த இடத்துல வந்து சில நாட்கள் இருக்கணும், பண்டிகைக்காக வந்தாங்க எருசலேமுக்கு. அங்கே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆகவே அவர்கள் திரும்பி போவதற்கு நாட்கள் அதிகமாகிவிட்டது. கொண்டு வந்த பணம் செலவாகிவிட்டது. வந்ததான எல்லாரும்
கூடுதலாக எக்ஸ்ட்ரா டேஸ் தங்கி இருக்கிறதுனால அங்கே எருசலேமிலே இருந்தவர்கள் தங்களுடைய காரியங்களை விற்று தேவைகளுக்காக கொடுத்தார்கள். ரிவைவல்ல திடீரென்று தேவைப்படுகிறதான அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக இவர்கள் தியாகமாக இந்த விசுவாசிகளும் இந்த லீடர்ஸும் கொடுத்தார்கள். எல்லாரும் பெருமையாக ஒருவேளை பேசி இருக்கலாம். இதை பார்த்த அனனியா இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு புகழ்ச்சியாக இவர்களை குறித்து எல்லாரும் பேசுகிறார்களே, நம்மவும் கொடுப்போம், நம்மளையும் பாராட்டட்டும். முதல்ல தேவை இருக்கும் பொழுது கொடுக்கவில்லை, ஏற்கனவே கொடுத்தவர்கள் குறித்து பாராட்டுக்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் கொடுக்க அவர்கள் வருகிறார்கள். சரி, அது கூட பெரிய பிரச்சனை இல்லை, மோட்டிவ் ராங் தான். தேவை இருக்கிறதுனால கொடுக்கல, எல்லாரும் கொடுக்கறதுனால போட்டியோடு கூட கொடுக்கிறார்கள். இப்ப இவர்களும் தங்களுடைய நிலத்தை விற்கிறார்கள். ஐயோ, லேண்டை விற்று ஊழியத்திற்காக கொடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் திங். அது ஒரு உபதேசம் கிடையாது, கொடுக்கணும்னு கிடையாது, ஆனால் கொடுக்குறாங்க. இப்போ அனனியா என்ன பண்ணுறான், அவருடைய ஒய்ஃப் சப்பிரால் 2 பேரும் பேசி அவங்க லேண்டை விற்கிறாங்க. சரி, விற்கிறாங்க. விற்றதில் 10% கொடுக்கணும், 20% கொடுக்கணும், 25% கொடுக்கணும், எதை வேணால் அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். நத்திங் ராங். அவங்க விற்று கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது, விற்றுருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சரி, விற்றாங்க. இப்போ கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதில் பாதி கொடுக்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சரியா? அதுவே பெரிய காரியம்தான். நிலத்தை விற்று 50% ஊழியத்துக்காக கொடுக்கிறார்களே, அதுவே பெரிய காரியம்தான். ஆனால் கொடுத்தது 50%, ஆனால் சீன் போட்டது 100%க்கு 100க்கு 100 வித்து கொடுத்தது போல வெளியில நடித்து 50% வைத்து கொண்டார்கள். திஸ் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். யூ வாண்ட் கிரெடிட் ஃபார் மோர் தென் வாட் யூ ஹேவ் கிவன். யூ ஆர் சீக்கிங் ஃபார் சம்திங் and for that you are giving. It is like paying some money to get honor, and God saw that. எழுப்புதல்ல சுயமகிமையை தேடுகிறவர்கள் ஓரம் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். எழுப்புதலின் காலத்தில் தங்களுக்கு மேன்மையாக எதையாகிலும் செய்ய விரும்புகிறவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். The first death in the Old Testament and the first death in the early church has to do with offering. காயின் கொல்லப்பட்டது அல்லது ஆபேல் கொல்லப்பட்டது. காயின் கொன்றது காரணம் இவனுடைய ஆஃபரிங் அக்செப்ட் பண்ணப்படல. ஆதி திருச்சபையில் நடந்த முதலாவது death has to do with offering. God sees our attitude in giving. It is very, very, very important. அதாவது கொடுக்கிறவர்களை ஆனர் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் அந்த ரிசீவ் பண்ணவங்க, that is their call. பட் ஆனர் பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணி கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய யூடியூப்ல டீச்சிங் பண்ணும் பொழுது, மிஷனரி ஊழியத்தினுடைய தேவைகளை குறித்து சொல்லும் பொழுது, மிஷனரி ஊழியங்கள் அதற்கு தேவை இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஒருவர் கொடுக்க முன் வந்தார். நமக்கு ஃபோன் பண்ணாங்க, நம்ம ஆஃபீஸ்க்கு. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு காசு கொடுக்க போகிறோம் சர்ச்சு கட்டுறதுக்கு, வட இந்தியாவில், பீகாரில். பட் ஆனால் ஹியர் இஸ் தி கண்டிஷன். நம்பர் 1, பாஸ்டர் என்கிட்ட நேரடியாக பேசணும். நம்பர் 2, எந்த இடத்துல நீங்கள் சர்ச்சு கட்ட போகிறீங்கன்னு சொல்லணும், பிரச்சனை கிடையாது. இந்த 2வது இது பிரச்சனை கிடையாது. 3வது, நான் தான் அடிக்கல் நாட்டுவேன். 4வது, நான் வந்து தான் அதை திறந்து வைப்பேன். இப்படி நிறைய கிரைட்டீரியாஸ் எனக்கு அது சொல்லப்பட்டது. ஐ ஃபெல்ட் லிட்டில் அன்கம்ஃபர்டபுள். அதாவது நான் கொடுக்குற காசுக்கு சர்ச்சு கட்டுறது எந்த இடத்துல, வில்லேஜில் நான் ஜெபம் பண்ணணும், ப்ரோக்ரஸ் கொஞ்சம் நீங்கள் காட்டுங்க, எனக்கு சந்தோஷப்படுவேன், என் குடும்பத்திலலாம் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் திறக்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நான் முடிந்தால் வருகிறேன். இதெல்லாமே நைஸ். பட் நான் தான் அடிக்கல் நாட்டுவேன், நான் தான் ரிப்பன் கட் பண்ணுவேன்,
பாஸ்டர் என்கிட்ட பேசணும், இப்படி க்ரைட்டீரியா ரொம்ப போட்ட உடனே எனக்கு இது சொல்லப்பட்டது. நான் அந்த ஆவியிலே எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாமல் இருந்தபடினாலே நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு, அதாவது எந்த இடத்துல நான் சர்ச்சு கட்டுறேங்கிறது எனக்கு சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன் அந்த சபைக்காக, அங்கே உள்ள ஊழியர் பேரை சொல்லுங்கள், அந்த கிராமத்து பேரை சொல்லுங்கள், அந்த ஃபீல்டுடைய டிஃபிகல்ட்டியை சொல்லுங்கள், நீங்கள் திறக்கும் பொழுது நீங்கள் முடிந்தால் எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் வந்து பார்க்க சந்தோஷப்பட விரும்புகிறோம். அப்படி வந்தால் யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்கள தான் ரிப்பன் கட் பண்ண சொல்கிறது வழக்கம் எங்களுக்கு. பட் ஆனால் இப்படி கேட்டதுனால கண்டிப்பாக வேண்டாம் என்று சொல்லி நான் சொன்னேன், நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பாஸ்டர் வந்து இப்படி நிபந்தனையோடு இவ்வளவு கண்டிஷனோடு நீங்கள் கொடுக்கிறதை அவர் விரும்பவில்லை என்று சொல்லிட்டேன். அண்ட் we did not take money from that brother. நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருங்க, நிறைய ஆர்கனைசேஷனுக்கு தேவை இருக்கிறது, கொடுத்துருங்க என்று சொன்னோம். எங்களுக்கும் தேவை இருக்கிறது தான், எங்களுக்கும் மிஷன் ஃபீல்டுக்கு தேவை இருக்கிறது தான். பட் ஆனால் இந்த கொடுக்கிற ஹார்ட் சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது அதை ரிஜெக்ட் பண்ணுவது சம்டைம்ஸ் இட் மைட் பி the best thing to do. Always ask God. You don't have to take all the money that comes to you. Sometimes you can say no. ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் சித்து காணிக்கை கொடுக்கிற விஷயத்தில் அவர் மதர் தெரசாவுக்கு போய் காசு கொடுக்கறதற்காக போனதாக அவர் அங்கே கொண்டு போன பணத்தை வந்து இவருடைய ஆட்டிடியூட்னால மதர் தெரசா வந்து ரிஜெக்ட் பண்ணினதான ஸ்டோரியை ஒருவேளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சம்டைம்ஸ் we have to say no to some gifts because not all givers are necessarily givers. They give to take credit and to take glory. ரொம்ப கவனமாக கொடுக்கிறவர்கள் இருக்கணும். இந்த காணிக்கை கொடுக்கிறவர்கள் அவர்கள் பெயரை எழுத சொல்லுவார்கள். அந்த கொடுக்கிற கிஃப்டில் அவங்க பேர் பெருசாக தெரியணும்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து அவங்க கொடுக்கறது வந்து டியூப்லைட்டு, அந்த டியூப்லைட்டில் பேர் எழுதியிருக்கும் தெரியுமா, அன்பளிப்புன்னு. இதில் பெயிண்ட் அடித்து மேலே எழுதுனதுனாலேயே அந்த லைட்டு கூட ஒழுங்காக கொடுக்காது. கிரேசி. அதாவது நாங்கள் பீகாரில் ஊழியத்திற்காக ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டு கொடுக்கிறவர்களை ஆனர் பண்ணுகிற விதமாக ஆனர்ஸ் போர்டு என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்கூல்லையும், எல்லா சர்ச்சு கட்டுற இடத்துலையும் நம்ம வைக்கிறதில்ல, பட் ஆனால் ஒரு ரீஜனுக்கு அங்கே ஸ்கூல் இருக்குது தெரியுமா, ஆனர்ஸ் போர்டு என்று நாங்கள் அந்த ரீஜனை டெவலப் பண்ணுவதற்கு காரணமாக இருந்த சிலரை நாங்களாக கனப்படுத்துகிறோம். நிறைய பேருக்கு தெரியாது அவங்க பேர் இருக்கிறது கூட. வந்து பார்க்கும் பொழுது சிலர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். So that is how we do it. But then to demand, என் பேர் இருக்கணும் என்று கேட்கிறவர்களை குறித்து கவனமாக இருக்கணும். இப்படி நேசமணி பொன்னையா ஜோக்கா சொல்லுவாங்க, இது உண்மையானு தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு ஒரு சர்ச்சில் கொடுத்த பொருளுக்கு அன்பளிப்பு நேசமணி பொன்னையா என்று சொல்லி அதில் போட்டிருந்துச்சான். ஒரு மிஷனரி தமிழ் படித்து இங்கே இருந்த ஒரு மிஷனரி அந்த சபையில் வந்து பிரசங்கம் பண்ண வரும்பொழுது அதை பார்த்து அவர் வாசிக்க ட்ரை பண்ணி அன்பளிப்பு நேசமணி பொன்னையாங்கன்னு வாசிக்கிறதுக்கு பதிலாக அன்பளிப்பு நாசமா நீ போனியா அப்படின்னு வாசித்ததாக வேடிக்கையாக சொல்லுவார்கள். And how true. The way he read it out, it is not at all wrong. Probably that is the right way to read it. பிரியமானவர்களே, கொடுக்கிறது இப்போ வலது பக்கத்தில் ஒரு சீட்டு இடது பக்கத்தில் ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு இயேசு கூட சீஷர்களாக இருக்கிறவர்கள் தங்களுக்கென்று ஒரு சீட்டு செக்யூர் பண்ணுவதற்காக பிரயாசப்பட்டதை கூட பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். தசமபாகம் என்பது வாசல் அல்லது வானம் திறக்கப்படுகிறதா என்பதை நிர்ணயம் செய்கிற காரியம். Last session we saw tithes open heaven's doors, but how much pours out for you from that open heaven depends how much you give. Tithes is paying.
The Bible doesn't say pay and it shall be paid. The Bible says give and it shall be given. செலுத்து அப்பொழுது உனக்கு செலுத்தப்படும், அப்படி இல்லை பைபிள் எங்கேயுமே. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ செலுத்துதல் என்பது வானத்தை திறக்கும், கொடுத்தல் என்பது எந்த அளவு உங்களுக்கு ஊற்றப்படும் என்பதை நிர்ணயம் செய்யும். ஸோ கிவிங் இஸ் அ கீ டு ரிசீவிங். Luke 6:38, give and it shall be given unto you, good measure, pressed down and shaken together and running over shall men give into your bosom. For with the same measure that you measure, it will be measured to you. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று வாசிக்கிறோம். It is more blessed to give than to receive. That is what we read in Acts 20:35. Every genuine giver is more excited about giving than receiving. கிவிங்கில் ஒரு ட்ரெமெண்டஸ் ஜாய் இருக்கிறது, அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய கிருபையினால ஊழியத்தில் வந்த நாட்களிலிருந்து கொடுக்கிற ஒரு பழக்கத்திற்குள்ள எப்படியோ முறையாக கிவிங்கை பற்றிலாம் டீச்சிங்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் somehow I have learned to give and experience the blessings of God. Giving releases the miraculous. உண்மையான ஒரு ஸ்டோரி, listen to this, a true story happened in Australia. சிட்னி என்ற ஒரு சிட்டியில் பாஸ்டர் ஃபில் பிரிங்கிள் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ச் பாஸ்டருடைய சர்ச்சில் நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரி. In one of the night services, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆராதனை இல்லை, the assistant pastor was giving the announcement. assistant pastor announcement கொடுக்கிறார் and congratulated a young couple that had been married the day before. அந்த நாளுக்கு முந்தின நாள் தான் திருமணமான ஒரு யங் கப்பல், அவர்களை பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் டைமில் அறிமுகப்படுத்தி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோ காட் மேரிட் எஸ்டர்டே என்று சொல்லி சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்பொழுது பாஸ்டர் ஃபில் பிரிங்கிள், த சீனியர் பாஸ்டர், when Phil Pringle heard that, he was very surprised and was quite impressed that they were in church when they would normally have been away on a honeymoon. திருமணமான மறுநாள் ஹனிமூன் புறப்பட்டு போக வேண்டிய தம்பதியினர், பொதுவாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது ரொம்ப காமன், நம்ம ஊரில் எப்பயுமே ரெகுலராக சர்ச் சர்வீஸ் இருந்தால் வந்துட்டு போயிடுவாங்க. பட் இது மாதிரி அவங்க வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃபில் பிரிங்கிளுக்கு. He asked them to come to the front and said that he would want to give $100. அதாவது அவங்கள பாராட்டி அந்த கப்பலை ஃப்ரண்ட்டில் கூப்பிட்டு அந்த சீனியர் பாஸ்டர் ப்ரீச் பண்ண வரும்பொழுது பாக்கெட்லேருந்து ஒரு $100 எடுத்து கொடுத்துருக்காங்க. ரியல் ஸ்டோரி. அந்த புதிதாக திருமணமான தம்பதியர், they were embarrassed when they were called to the front but came down anyway. Once they arrived, someone else ran out of the congregation and gave them some more money. இதை பாராட்டி, பாருங்க கல்யாணம் நேற்று ஆச்சு, அவங்க ஹனிமூன் போக சர்ச்சுக்கு வந்திருக்காங்கன்னு பாஸ்டர் சொன்ன உடனே பாஸ்டர் ஒரு $100 கொடுத்த உடனே இன்னொருத்தர் ஓடி போய் கொஞ்சம் காசு கொடுக்கிறாரு. Then another came and another. Soon they had nearly $1,500 in their hands. கொஞ்ச நேரத்துக்குள்ள $1,500 கையில் அந்த புதிதாக திருமணமானவர்களுக்கு வந்து விட்டது. That is not the end of the story. Listen. After a week, that pastor found out that இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழித்து காரியங்களை கண்டுபிடித்த பொழுது இப்படியாக நடந்திருக்கிறது. Number one, first, the reason they were out on a honeymoon was not on a honeymoon because they had no money for it. முதலாவது, அவங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனைக்கு வந்தது காரணம் அவர்களுக்கு ஹனிமூன் போவதற்கு காசு இல்லை என்பது தெரிய வந்தது. இந்த $1,500 அவர்களுக்கு ஹனிமூன் போவதற்கு உதவியாக அது அமைந்தது. செகண்ட், அந்த கப்பல் சொன்னாங்களாம், எங்ககிட்ட இருந்தது கடைசி $50 திருமண செலவு போக. நாங்கள் ஆராதனைக்கு வந்த பொழுது, காணிக்கை எடுத்த பொழுது
அந்த கடைசி $50 நாங்கள் காணிக்கை பெட்டியிலே போட்டோம். நம்பர் 3, the girl's mother, அந்த பெண்ணுடைய அம்மா, சபையை குறித்து எப்பொழுதுமே குறை சொல்லுகிற ஒரு அம்மா. அன்றைக்கு முதல் முறையா தன்னுடைய மருமகனோடு சபைக்கு வர்றதுனால அந்த அம்மா வந்திருக்குது. பின்னால உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருந்த அம்மா ஆனந்த கண்ணீர் விட ஆரம்பித்ததாம். கர்த்தர் எப்படி சபை மூலம் தன்னுடைய மகளை ஆசீர்வதித்தார் என்ற காரியம் அவர்களுக்கு சபையை குறித்து ஒரு சரியான கண்ணோட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்ததாம். 4வதாக, அன்றைக்கு சபைக்கு வந்த ரட்சிக்கப்படாத சில விசிட்டர்ஸ் இதை பார்த்து லவ் ஆஃப் காட் இன் ஆக்ஷன், இயேசுனுடைய அன்பு செயலாக்கத்தில் இருக்கிறதை பார்த்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Listen, all this began when the couple released their last $50 into the offering box. Giving releases the miraculous. அந்த 5 அப்பம் 2 மீன் ஸ்டோரியில் அந்த சின்ன பையன் தனக்கு இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அதை ரிலீஸ் பண்ணதுனால it was a blessing to the multitudes and the miracle happened. சாரிபாத் ஊர் விதவை தனக்கு இருந்த கொஞ்சம் அந்த மாவையும் எண்ணெயும் ஊழியருக்கு ரொட்டி செய்து ரிலீஸ் பண்ணதுனாலே miracle. The little in our hands will remain a little, but when passed on to the hands of God, abundance will begin to flow. Harvest ministriesல அவருடைய கிருபையினால இப்பொழுது 3வது டிகேட்ல ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are doing this ministry for the 3rd decade and we are in the 3rd decade. 25 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஆகிவிட்டது. இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுகிறதான ஸ்டோரிஸ், ஃபேத் ஸ்டோரிஸ், புக் எழுதலாம். I can tell you stories after stories after stories of God's provision. தேவன் கொடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆரம்பத்தில் சர்ச் ஆரம்பிச்ச புதுசுல எங்களுடைய சபையில் மொத்தமே ஒரு 20 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அந்த டைம் எங்களுடைய சபைக்கு பக்கத்தில் ஒரு இன்னொரு சபையினுடைய தலைவர், ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இருந்தார். அப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் டிஸ்கவர் பண்ணோம், அவர்களுடைய சபை, சொந்த இடம், ஒரு பில்டிங் இருக்கிறது. அந்த பில்டிங்கில் ஸ்டேஜில் பின்னாடி ஸ்க்ரீன் போடலாம் என்று சொல்லி அவர்கள் பிளான் பண்ணி கொண்டிருந்தார்கள். எனக்குள்ள ஒரு யோசனை, அந்த சபைக்கு ஸ்க்ரீன், அந்த ஸ்டேஜ் பேக்ட்ராப் வாங்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே என்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், எந்த மாதிரி ஸ்க்ரீன் வாங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவர் சொன்னார், 7,000 ரூபாயிலிருந்து 14,000 ரூபா வரைக்கும் பல ஸ்க்ரீன் கிளாத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். நான் சொன்னேன், எதை நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறீங்க? அந்த 8,000 ரூபா ஸ்க்ரீன் கிளாத் தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். நான் சொன்னேன், அந்த 8,000 ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம். இது இட் ஹேப்பன்ட் இன் 1999. 8,000 இஸ் லைக் 80,000. ஸோ நாங்கள் கொடுத்துட்றோம். See, a church of only 20 people. So we said we want to bless you. அவர் போய் அவங்க பாஸ்டர் கிட்ட சொல்ல, அவங்க லீடராக இருக்கிற அந்த 1-2 பேர் பேச, கடைசியில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த விலை உயர்ந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் 14,000 rupees உள்ள அந்த ஸ்க்ரீன் கிளாத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஊரம் விட்டு நெய்யையும் பொண்டாட்டி கையன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கேட்டிருக்கீங்களா பழமொழி? அதாவது அவங்க வாங்கினா 8,000 ரூபா ஸ்க்ரீன் கிளாத் வாங்குவாங்க, ஆனால் ஓசியில் ஒருத்தன் வாங்கி கொடுத்தான்னா விலை உயர்ந்தது வாங்குவாங்க. என்ன நியாயம்?
நம்ம வேர்வையை கொடுக்குறோன்னு சொல்கிறோம், ஆனால் ரத்தத்தை கூடுறான்னு கேட்குறாங்க. வாஸ் வெரி பெயின்ஃபுல் வென் தட் பிரதர் டோல்ட் அஸ். எங்கள் டீமில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க எப்படி மனசு மாறினாங்களோ 8,000 ரூபா ஸ்க்ரீன் கிளாத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க, இப்போ 14,000 ரூபா அல்லது விலை உயர்ந்த ஸ்க்ரீன் கிளாத்து வாங்கணும்னு யோசிக்கிறாங்களே, அப்படின்னா நாமும் சேஞ்ச் பண்ணிட்டோம், மனசை மாற்றிக்கிட்டோம், முன்னாடி கொடுக்கணும்னு நினச்சேன் இப்போ கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிடுங்க பாஸ்டர்னு எங்கள் ஆட்கள் குதிச்சிட்டாங்க. நான் சொன்ன கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, எதுக்கு இதை போட்டு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறீங்க, கொடுத்துருவோம், லெட்ஸ் see what God does அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் we released that money. But we were a little bit irritated with their stinking attitude. அவர்களுக்கு இருந்த நாற்றம் எடுத்த அந்த மனப்பான்மை எங்களுக்கு வேதனையை கொடுத்தது. பட் ஸ்டில் we gave. நல்லா கவனிங்க, within 2 days we received a draft. அதாவது எவ்வளவு பணம் நாங்கள் கொடுத்தோமோ அதற்கு 10 மடங்குக்கு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 5,000 சிங்கப்பூர் டாலர், என்னுடைய சிங்கப்பூரில் இருந்த ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் ஐடென்டிஃபை பண்ணலை யாருன்னு, பேங்க் டிராஃப்ட் எடுத்து என் பேருக்கு ஆப்வியஸ்லி ஃபார் மினிஸ்ட்ரி, ஸோ $5,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. See, God knows எங்களுடைய ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறதற்கு ஆண்டவர் இப்படித்தான் வழிநடத்துகிறார். இதுவரைக்கும் இந்த ஊழியத்தில் எப்பொழுதெல்லாம் ஒரு நெருக்கம் இருக்கிறதோ, ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு நீடு இருக்கிறதோ, அப்பொழுது தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு இதை ரிலீஸ் பண்ணு, இந்த ஊழியத்துக்கு இதை ரிலீஸ் பண்ணு என்று ஆண்டவர் உணர்த்துகிறதை நான் கேட்கிறேன். அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது ஒரு மிராக்கிள், ஃபைனான்ஷியல் மிராக்கிள் நடக்கிறதை நான் சாட்சியாக சொல்ல முடியும். பட் த ஸ்டோரி டஸ் நாட் எண்ட் ஹியர். பரிதாபமான ஒரு எண்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டோரி எங்களுக்கு எப்படி பிளெஸ்ஸிங்காக இருந்தது என்று நீங்கள் கேட்டீங்க. இந்த ரியல் டெஸ்டிமனி. ஆனால் அந்த ஓசியில் கொடுக்கறதுனால இவ்வளோ ஸ்க்ரீன் கிளாத் வேணும்னு கேட்டாங்க தெரியுமா, அந்த இடத்துல ஸ்க்ரீன் மாட்டிட்டாங்க. ஆனால் இவருடைய சர்ச்சு கொஞ்சம் கவர்மெண்ட் லேண்டில் கொஞ்சம் என்க்ரோச் பண்ணியிருந்ததாக குற்றப்படுத்தி கவர்மெண்ட் புல்டோசர் வச்சு அவர்கள் அந்த ஸ்க்ரீன் மாட்டியிருந்த ஸ்டேஜை புல்டோசரால் இடித்து அந்த ஸ்டேஜில் இருந்த வாலும் போச்சு, அந்த புல்பிட்டு இருந்த இடமும் போச்சு, அந்த ஸ்க்ரீனும் போச்சு. அதாவது when you are greedy, when you are wanting to grab, ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறதில்லை. greed, grabbing mentality. வேதனையோடு சொல்கிறேன், அவர்கள் சபை இடிக்கப்பட்டதுனால நான் சந்தோஷப்படலை. ஆனால் we cannot run away from biblical principles. வேதாகம கோட்பாடுகளை நாம் மிஞ்சி ஓட முடியாது. we have to be very 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 careful. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கிறவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், பெற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் இந்த கிவிங் விஷயத்தில் விளையாடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய பணத்திலே அவர் மயங்குகிறவர் அல்ல. பணத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டவரை மயக்க முடியாது. God sees your heart. God wants you to give, yes, but then if your heart condition is bad, even if you give, it's not going to bless you. You give because of compassion. You give because there is a need. You give because you want to give. And you want to be godlike in nature. Amen. So the demand பண்ணுவாங்க என்கிட்ட that they should be blessed as well, and they have the rights to be blessed ன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவாங்க. And I don't give for those people.
நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா கூட அவங்க எதிர்பார்க்குறாங்க, அவங்க கொடுக்கலன்னா சண்டை போடுவாங்கன்ற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஐ வுட் லைக் டு see வாட் இஸ் இன் தியர் ஹார்ட். அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நிறைய 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 ஸ்டோரிஸ், plenty of stories to tell. ஊழியத்தில் நான் சொன்னேன் இல்லையா, கொடுக்க ஆண்டவர் சொல்லி சமீபத்தில் கூட too many stories to tell. ஸோ எனக்கு எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரில. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் த சேம் மெஷர், இன்னும் அதிகமாக பல மடங்கு தான். அதாவது பேதுரு போட்டில் நின்றுட்டு இருந்தான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டான், ஒரு மீனும் கிடைக்கல. ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்து போட்டை கொடுன்னு கேட்குறாரு. ஹி வாஸ் வில்லிங் டு கிவ். எவ்வளோ சார் வாடகை கொடுப்பீங்க? இப்போ அவன் வயிற்றுச்சல் இருக்கிறான், இரவெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு மீனும் கிடைக்கல அப்படின்னு கதை சொல்லலை. இயேசு கேட்டார், நான் கொடுக்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஜீசஸ் வாண்ட்ஸ், ஸோ ஐ கிவ் அப்படிங்கிற ஆட்டிடியூடு போட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதில்லை அந்த ஸ்டோரி. லூக்கா 5ஆம் அதிகாரம் பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு பேதுருவை பார்த்து ஆழத்தில் தள்ளிக்கொண்டே வலையை போடு. பொதகரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல. ஐ ட்ரைட் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வித் ஆல் மை ஸ்கில்ஸ் அண்ட் வித் ஆல் மை நாலேஜ். எங்கே மீன் போடணும், எங்கே மீன் கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எந்த டைமு கிடைக்கும், நைட் டைம் தான் கிடைக்கும், எல்லாம் எனக்கு தெரியும். நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அதெல்லாம் ஒரு முயற்சியும் வேலை செய்யலை. இப்போ உங்களுக்கு போட்டு வேணும்னு கேட்டீங்க, கொடுத்தேன். இப்போ நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, ஆழத்தில் தள்ளிக்கொண்டு வலையை போடு. எனக்கு புரியலை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுறேன்னு போட்டார். திரளாக மீன்களை பிடித்தார். 2 போட்டு நிறைய மீன் எடுத்தார் என்ற ஸ்டோரி நமக்கு தெரியும் பைபிளில். கிவிங் always releases the miraculous. நியூசிலாந்து தேசத்திற்கு ஒரு முறை நான் போயிருக்கும் பொழுது அங்கே நடந்த ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங். நான் போய் இறங்குறேன். இன்றைக்கு நாளைக்கு வந்து கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்குது. நானும் ஒரு செஷன் பேசுகிறேன். பட் த மெயின் ஸ்பீக்கர் இஸ் ஃப்ரம் த யூஎஸ், கிறிஸ் ஹில்ஸ், எக்ஸலண்ட் ப்ரீச்சர். அண்ட் அவருடைய செய்தி ரொம்பவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த கான்ஃபரன்ஸ் 4 நாள் ஃபர்ஸ்ட் டே ஆஃபரிங் எடுக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே வெளிதேசத்திற்கு போகும் பொழுது இந்தியன் மைண்ட் செட்டோடு போகக்கூடாது என்று சொல்லி, யூஎஸ்ல இருந்து ஐ திங்க் இன் டாலர்ஸ், யூகேல இருந்து ஐ திங்க் இன் பவுண்ட்ஸ், when I'm in Malaysia I think in ringgits, when I'm in India I think in rupees. எப்போ பார்த்தாலும் கன்வெர்ட் பண்ணி ₹1 இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் 1 லட்சமாக இருந்தாலும் ஆண்டவர் தான் ப்ரொவைடர். சரி, காஃபி வேணுமா? எனக்கு மார்னிங் காஃபி வேணும். ஸோ I'll go and drink. Sometimes when you go and drink a cup of coffee in the UK, it is 8 to 10 pounds. கிட்டத்தட்ட 900 rupees. But when you are there, you want a cup of coffee and that is what it costs there. So I don't quite worry. அந்த ஒரு மைண்ட் செட்டை நான் ஓரியன்டேஷனை God provides for my needs. That's it. அப்படி இருப்பேன். ஸோ அங்கே ஆஃபரிங்னு சொன்ன உடனே ஃப்ரண்ட் ரோவில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு 400-500 பாஸ்டர்ஸு. ஸோ எல்லாருடைய கையிலையும் உள்ள கரன்சி நோட்டை பார்த்தேன். அவர்கள் $10, $20 அப்படிப்பட்ட நோட்டை கையில் வச்சுருந்ததை பார்த்தேன். நான் யோசித்தேன், இந்த இந்தியன் மைண்ட் செட்டை நம்ம பீட் பண்ணணும்னா, இல்லை இந்த பாவர்ட்டி மைண்ட் செட்டு, இந்த பற்றாக்குறை மைண்ட் செட்டு, இதை பிரேக் பண்ணணும்னா நான் இதில் சிக்கக்கூடாது சொல்லிட்டு நான் என்ன யோசித்தேன், லெட் மீ கிவ் மோர் தென் வாட் தீஸ் கைஸ் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் $50 எடுத்து உள்ள போட்டேன், நியூசிலாந்து டாலர்ஸ். நான் ஏடிஎம்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்து வச்சுருந்தேன் செலவுக்காக. இன்னும் எங்கேயும் ப்ரீச் பண்ணலை, எங்கேயும் நான் இன்னும் ஆஃபரிங் ரிசீவ் பண்ணலை. அப்புறம்
ஈவினிங் சர்வீஸ் ஓப்பன் டு ஆல் பப்ளிக் பிலீவர்ஸ் வரலாம். அந்த மீட்டிங்லேயும் ஆஃபரிங் எடுத்தாங்க. ஸோ அதுலேயும் அதே $50. இப்படி 2வது நாள்லேயும் ஆஃபரிங் எடுத்தாங்க. இது வரைக்கும் நான் டெய்லி கான்ஃபரன்ஸில் 4 நாள் நடந்தால் எடுக்கிற கான்ஃபரன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. எப்படின்னா ஃபார் வாட் எவர் ரீசன் தி டுக் ஆஃபரிங். 2nd day நைட்டு, 3rd day மார்னிங், 3rd day நைட்டு, அண்ட் தே கெப்ட் டேக்கிங் ஆஃபரிங். பட் நானும் போட்டுக்கிட்டே இருந்தேன். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முளம் என்ன என்று சொல்லுகிறது போல், சரி போகுது போட்டோம். ஆனால் அப்பப்போ ஒரு சின்ன யோசனை வரும், இதே அளவு இந்த ஒரு $50 நியூசிலாந்து டாலரே நமக்கு எவ்வளவு, 2500 ரூபாய். ஒரு ஊழியரை சப்போர்ட் பண்ணலாமே மிஷன் ஃபீல்டில், இது அப்படியே போகுதே. மனுஷிக எண்ணம் வரதான் செய்கிறது. பட் ஐ கெப்ட் ரிலீசிங். ஒரு ஜாய் போட்ட உடனே ஒரு போராட்டம் போடுறதுக்கு முன்னால் இருக்கும், ரிலீஸ் பண்ணியாச்சு. $300-400 போல் அப்படி போட்டுக்கிட்டே வர்றோம். லாஸ்ட் டே காலையில் சொல்கிறாங்க விஷன் ஆஃபரிங். என்ன விஷன் ஆஃபரிங்? சர்ச் பிளான்டிங் இன் நியூசிலாண்டில் சர்ச் பிளான்டிங் பண்ணுறதுக்கான விஷன் ஆஃபரிங். நீங்கள் உங்கள் சபையிலேருந்து ஒவ்வொரு பாஸ்டரும் எவ்வளோ விதைக்க போகிறீங்க ஃபார் த மூமெண்ட். விஷன் ஆஃபரிங். விஷன் ஆஃபரிங். சர்ச் பிளான்டிங் நம்முடைய பேஷன். விஷனுங்கிறது எப்பொழுதுமே சம்திங் தட் ஐ லைக். ஸோ விஷன் ஆஃபரிங் ஃபார் சர்ச் பிளான்டிங். நம்ம இங்கே மாதம் வந்து போட போகிறது இல்லை, நம்ம அங்கேருந்து அனுப்ப முடியாது இந்தியாவில். சரி போட்டுருவோன்னு சொல்லிட்டு அதில் few $100 எடுத்து ஜெனரஸாக போட்டாச்சு. லாஸ்ட் டே நைட் மீட்டிங். அந்த நைட் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா there was this talk about, அந்த ப்ரீச்சர் நல்லா பேசினார். லாஸ்ட்டாக இந்த ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு கேட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் blessed by this preacher. We want to bless the preacher. இந்த ஊழியக்காரர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். இஃப் யூ ஆர் பிளஸ்ட், நீங்கள் இந்த காணிக்க போடுங்க. ஸோ நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அதுலேயும் உற்சாகமாக கடைசியில் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $800 போட்டாச்சு. இது வரைக்கும் ஒரு காணிக்கை நம்ம இன்னும் வாங்கலை எங்கேயும் ப்ரீச் பண்ணி. ஆனால் $800 போட்டாச்சு. கிட்டத்தட்ட நம்ம இந்திய காசுக்கு ஒரு $40,000. என்னடா பண்ணுறோம் அப்படின்னு சம்டைம்ஸ் எண்ணம் வருது. பட் ஆனால் I did it and it was necessary for me to do that. அந்த ஞாயிற்றுக்கிழமை கான்ஃபரன்ஸ் முடிஞ்சது. அந்த ஃபஸ்ட்டு சண்டே நான் ஒரு 3 வாரம் இருக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு சண்டே ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். அந்த சர்ச்சில் பார்த்தா ஒரு பெரிய பில்டிங்கு, பெரிய சர்ச்சு. ஆனால் 40 விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் வயசான கழுடுங்க. எல்லாம் 65, 70, 80, 85, 90 எல்லாம் வாக்கிங் ஸ்டிக்கோட அப்படி இப்படி நிற்குதுங்க. பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி வேறு எங்கேயா சிட்டிக்கு போயிட்டாங்க. இந்த எல்டர்லி பீப்புள் மட்டும் இருக்கிறாங்க. நான் மிஷன்ஸை பற்றி பேசுகிறேன், பேஷனேட்டாக பேசுகிறேன். எப்படி நான் ஆயத்தம் பண்ணணும் அதே மாதிரி பேஷனேட்டாக பேசியாச்சு. முடிஞ்ச உடனே பின்னாடி கோல்டு வெதர். நிறைய பேர் அந்த லெதர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, கோட்லாம் போட்டிருந்தாங்க. நானும் அந்த என்னுடைய பிளேசர் போட்டிருந்தேன். அப்படியே குளிராக இருந்துச்சு. அண்ட் தே ஹேட் காஃபி, ஹாட் காஃபி. பின்னாடி வந்து நான் காஃபி கப் எடுத்து காஃபி குடிக்கிறதுக்காக வந்தேன். ஒருத்தர் வயசானவர் அப்படியே என் பக்கத்தில் வந்தார். ஐ வாஸ் ஸோ பிளஸ்ட் பை யுவர் ப்ரீச்சிங். உன்னுடைய பிரசங்கத்தில் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன்னாரு. தேங்க்யூ சார். ஐ டோன்ட் நோ வை ஐ ஃபீல் லைக் பிளஸ்ஸிங் யுவர் மினிஸ்ட்ரி. எனக்கு என்னன்னு தெரில, உன் ஊழியத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஐ செட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஐ வுட் லைக் டு டொனேட் $10,000 ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி. உங்கள் ஊழியத்துக்கு ஒரு $10,000 கொடுக்க விரும்புகிறேன்னு சொன்னார். சரி, ஏதோ ஒரு வயசானவர் சொல்கிறாரு, இதை அவர் என்னைக்கு நிறைவேற்ற போகிறாரு, உற்சாகத்தில் சொல்கிறாரு. சரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் பாஸ்டர்கிட்ட எதுனாலும் பேசுங்கன்னு சொல்லிட்டேன். எப்பயுமே ஒரு லோக்கல் சர்ச்சில் போயிட்டு இப்படி அதாவது பேசும்பொழுது அங்கே யாராவது காணிக்க தனியாக நம்மக்கிட்ட பேசுகிறது கொடுக்கறது இருந்தால் நான் ரொம்ப வந்து அதை என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது. அந்த லோக்கல் பாஸ்டருடைய நாலெட்ஜுக்கு தெரியாமல் செய்ய விரும்புகிறது கிடையாது. ஸோ டாக் டு த பாஸ்டர் அப்படின்ட்டேன். முடிஞ்சவொடனே நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர்ட்டையும் சொல்லிட்டேன், இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த மாதிரி சொன்னார், ஜஸ்ட் டு லெட் யூ நோ வெதர் ஹி கிவ்ஸ் ஆர் நாட், இட் டசன்ட் மேட்டர். அவர் கொடுக்குறாரோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. பட் இது மாதிரி சொன்னாருங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். டிட் தட் மேன் சே, அவர் தான் சொன்னாரா உனக்கு அப்படின்னு திருப்பி அவர் கன்ஃபார்ம் பண்ணி கேட்டார். ஆமான்னு சொன்னேன். அவர் சொன்னார், அவர் சொல்கிறதும் அவர் செஞ்சு முடித்ததும் சமம். இஃப் தட் மேன் சேஸ் ஹீ கிவ்ஸ். அவர் ஒரு ஃபியூனரல் அண்டர்டேக்கர்.
அதாவது இந்த இறந்து போனவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த பெட்டி செய்வாங்க தெரியுமா, அந்த கம்பெனி வச்சிருக்கிறாரு. இஸ் எ ஃபியூனரல் அண்டர்டேக்கர் அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த குட் கிவர்ஸ் இன் அவர் சர்ச். எங்கள் சபையில் நல்லா கொடுக்குறவர். அவர் கமிட் பண்ணாருன்னா கொடுத்துருவார். சொன்னேன், வெல் இஃப் ஹி கிவ்ஸ் தட் யூ கேன் கான்ட்ரிபியூட் தட் த்ரூ தி அஃபிஷியல் சர்ச் அக்கௌண்ட் என்று சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் வித்தின் அ வீக் நான் நியூசிலாந்து தேசத்தை விட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னாலேயே அந்த $10,000 அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த பாஸ்டரும் எங்களுடைய இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு அதை ரிலீஸ் பண்ணிட்டாரு. சி, மிஷினரி சப்போர்ட்டுக்காக அந்த $50 இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினச்சது உண்மைதான். பட் ஆனால் கிவ் என்று ஆண்டவர் ஒரு ப்ராம்ப்டிங் கொடுக்கும் பொழுது ஒபே பண்ணது. இப்போ அவர் சொல்கிறாரு, ஐ டோன்ட் நோ வை ஐ வாண்ட் டு பிளஸ் யுவர் மினிஸ்ட்ரி. ஏன்னு தெரில, உன் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும்னு. ஏன்னு எனக்கு தானே தெரியும். கடந்த ஒரு வாரமாக நாங்கள் கிவிங்கில் போராடி ஆனாலும் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு கொடுத்தோமே. ஆமேன். ஆர் யூ இன்ஸ்பயர்ட் பை தீஸ் ஸ்டோரிஸ்? இங்கே பாருங்க, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிற மேட்ரு இது கிடையாதுங்கிறத ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி வெரி கிளியர். நீங்கள் இப்படி காசு கொஞ்சமாக போட்டு பெருசாக லம்பாக நம்ம ரீப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ராங் மோட்டிவில் விதைச்சிங்கன்னா, ஐ கேவ் பிகாஸ் ஐ வாண்ட் டு பிளஸ் அண்ட் ஐ வாண்ட் டு பிரேக் மை ஓன் மைண்ட் செட். ஆமேன். இன்னொரு சம்பவம். We will continue this principle of giving in the next session also, because I have lots of things to share and I'm telling you stories and stories are important and you need to hear. கதைகள் important, so கேளுங்க. இன்னொரு முறை நியூசிலாண்டில் இன்னொரு சர்ச்சுக்காக பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ஒரு மிஷன்ஸ் வீக்கெண்டு அவங்க சர்ச்சில் சனிக்கிழமை கூட்டம் நடந்தது. சண்டே சர்வீஸ் இருக்கிறது. சைனாவில் ஒரு மிஷினரி வந்திருக்கிறாரு. நானும் அங்கே போயிருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஸ்பீக்கர்ஸு. வீக்கெண்டில் சைனா மிஷினரியும் நானும். திஸ் இஸ் இன் அ பிளேஸ் கால் நேப்பியர். நியூசிலாண்டில் நேப்பியர் என்ற ஒரு சிட்டியில் நடக்கிற ஒரு கூட்டம். நான் சனிக்கிழமை பேசிட்டு இல்லை, நான் முதல்ல அந்த சைனீஸ் மிஷினரி, சைனாவுக்கு போயிருந்த மிஷினரி, நியூசிலாண்டு மிஷினரி, அவர் பேசினார். நான் பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சைனாவில் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பைக்கு, மோட்டர் பைக்கு அங்கே திருடிட்டாங்க. ஸோ இப்போ திரும்பி போனதுக்கப்புறம் அவருக்கு பைக் கிடையாது. அந்த ஸ்டோரியை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். எனக்குள்ள ஒரு ஏவுதல், இந்த பைக்கை இழந்த மிஷினரிக்கு ஒரு பைக் நம்ம வாங்கி கொடுத்துடணும்னு. ஸோ நான் ஜோம் பண்ணுறேன். எனக்கு அந்த லீடிங் வந்த உடனே ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். எஸ், வி வாண்ட் டு டூ இட். நெக்ஸ்ட் செஷன் நான் போகிறேன். நான் போய் பேச போகிறேன். நான் போய் பேசிட்டு அந்த பேசும்பொழுது பப்ளிக்காகவே சொல்லிட்டேன், அந்த சைனாவில் இருந்த மிஷினரி கிட்ட, பிரதர், we would like to buy you a motorbike. Yes, we have lots of needs. எங்களுக்கு தேவைகள் இருக்கிறது. பட் ஆனால் இன்னொரு தேசத்தில் விதைக்கிறதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே, விதைக்கிறோம். we will buy a motorbike for you என்று சொன்னேன். ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஐ கமிட்டட். அது முடிச்சு நான் பின்னாடி உட்கார்றேன். உட்கார்ந்த பிறகு யாரோ ஒருத்தங்க அந்த சர்ச்சுக்குள்ளே வர்றாங்க. ஈவினிங் ஒரு வாலண்டியர் என்கிட்ட அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, அதே ஊரில் இருந்த ஒரு ஓல்டு லேடி, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்து போகும் பொழுது அவங்க சொத்து பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு என்று அந்த வில்ல அவங்க எழுதும் பொழுது நான் இதை கொடுக்கிறேன். அவங்க ஒரு நல்ல பிலீவர். நான் கொடுக்குற இந்த வில், இந்த சொத்து உங்களுக்கு வரும் பொழுது பேரப்பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் எழுதினது, நீங்கள் இதிலே ஒரு தொகையை மிஷினரி ஊழியத்திற்காக கொடுக்கணும், இது எனது விருப்பம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த பேத்தி ஒருத்தி அந்த பாட்டிக்கிட்ட இருந்து வந்த சொத்துல மிஷன்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொன்னதுனால இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவ சர்ச்சுக்கு போறவா கிடையாது.
ஒரு அமௌண்ட்டை அவள் வந்து மிஷன்ஸ்க்குன்னு கொடுக்க பாட்டியுடைய ஆலோசனையின்படி ஒதுக்கி வைத்திருந்து, என்னங்கிற ஐடியாவே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் மிஷன்ஸ் அப்படின்னு பேனர் வெளியில் இருக்கிறதுனால அந்த கேர்ள் வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து அங்கே வாசலில் வாலண்டியர் கிட்ட மிஷனரி ஒர்க்கு செய்கிற ஆட்கள் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வாலண்டியரு என்ன கூப்பிட்டு இவர் மிஷனரி ஊழியம் செய்கிறாரு என்று சொன்ன உடனே அந்த கேர்ளு இந்த கதையை சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு, அட்ரஸ் கிடையாது, பேர் தெரியாது, ஆனால் கொடுத்துட்டு அது உடனே நான் போகிறேன்ட்டு போயிடுச்சு. ஒரு பைக்குக்கு காசு கொடுத்தேன், கிட்டத்தட்ட 5-6 பைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த கவரில் காணிக்கை இருந்தது. இதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது திருப்பி திருப்பி இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற ஒரு எண்ணம் ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி வரலாம். I want to keep repeating, it is hearing God, obeying God, being generous like God, meeting the needs of the people. These should be the governing factors and not what you will get, but it is a principle in God where He will bless you back. பட் மோட்டிவ் சரியில்லைன்னா அதையும் ஆண்டவர் பார்க்கிறபடினாலே ஆசீர்வாதத்தை வித்ஹோல்டு பண்ணிடுவார். ஸோ ப்ளீஸ், நீங்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற ஒரு எஃபர்ட்டில் நீங்கள் இருக்கிறதை இழந்து விடாதீங்கிறது என்னுடைய தாழ்மையான ஆலோசனை. பட் obey God. God blesses you. Giving is such a powerful key to receiving if you understand how the biblical principle works. நான் சிங்கப்பூர் தேசத்திற்கு பிரசங்கம் பண்ண போகும்பொழுது இப்போ நான் சமீபத்தில் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 15-20 இயர்ஸ் நான் பிரசங்கம் பண்ணவே போகலை. சிங்கப்பூரில் 6 வருஷம் இருந்தாலும் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சாலும், ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து பிரசங்கிமார்கள் அங்கே போயிட்டு பிரசங்கத்துக்காக சான்ஸ் கேட்டு அசிங்கப்படுத்தி வருகிறபடினாலே நான் சிங்கப்பூர் தேசத்திற்கோ மலேசியா தேசத்திற்கோ அந்த எந்த மீட்டிங்காக போகிறேனோ அதுக்கு மட்டும் போயிட்டு நான் வந்துடுவேன். பட் சிங்கப்பூரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால மலேசியாவுக்கு பைபிள் காலேஜ் பேசும்பொழுது சம்டைம்ஸ் சிங்கப்பூருக்கு ஒரு வீக்கெண்டு போயிட்டு சில ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரதுக்காக போவேன். அப்படி வீக்கெண்டு போகும்பொழுது சர்ச்சில் பிரசங்கம் பண்ண விரும்ப மாட்டேன். பல சபைகளுக்கு போவேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 3-4 சர்வீஸுக்கு போயிட்டு போய் உட்காந்துருவேன். பெரிய மெகா சர்ச்லாம் போய் உட்காந்துட்டு ஐ வுட் லைக் டு see how the church works. I would like to learn something. I would like to receive. ஆல்டர் கால் கொடுத்தா ஃப்ரெண்டில் போயிடுவேன். ஸோ அப்படி நான் போயிருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு சர்ச்சு, அண்டர் கிரவுண்டு சர்ச்சு, அந்த டைட்டானியம் அந்த ஃபினிஷு மேலெல்லாம் பெரிய ஒரு சர்ச்சு, மெகா சர்ச். அங்கே காணிக்கை எடுத்தாங்க. அந்த காணிக்கை பார்க்கும் பொழுது நிறைய எல்லாம் வெல்த்தி பீப்புள். நமக்கு காணிக்கை போடணுங்கிறத விட அங்கேருந்து கொஞ்சம் எடுக்கலாமாங்கிற எண்ணம் தான் வரும். அது இவ்வளோ பெரிய சர்ச்சுக்கு தேவையே எங்கே இருக்க போகுது? நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த சர்வீஸில் காணிக்கை போடாமல் இருக்கலான் இருக்கிறேன். நிறைய காலையிலேருந்து ஒரு 3 சர்வீஸில் போட்டேனே. அதனால் நான் இது இவ்வளோ பெரிய சர்ச்சு இவங்களுக்கு எங்கே நம்ம கொடுத்து நிறைய போகுது அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வருது. ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, இது நல்ல நிலம், விதைச்சிரு. இது நல்ல நிலம், தேவை இருக்கிறதுனால இல்லை, நல்ல நிலம் விதைச்சிரு. ஸோ போட்டுட்டேன். ஸோ இப்படி 4 சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு 5வது ஒரு சின்ன ஒரு தமிழ் சர்ச்சு ஒரு ஃப்ரெண்டு பேச கூப்பிட்டுருந்தாரு. ஈவினிங் அப்படி போனேன். போகும்பொழுது, ஆண்டவரே நல்ல நிலம்னு சொன்னீங்க, அங்கே இப்போ இது நல்ல நிலமா? இது நல்ல நிலம் கிடையாதுப்பா, ஆனால் தேவையுள்ள ஒரு நிலம், போட்டுருன்ட்டார். அப்போ வெரி சிம்பிள், காட் சேஸ் கிவ். ஸோ 5வது ஆராதனையிலையும் போட்டாச்சு. காட் சம்டைம்ஸ் சில சர்வீஸஸில் நான் 2-3 சர்ச்சுக்கு போகும்பொழுது ஒரே சண்டே, ஆண்டவரே நான் ஆஃபரிங் போடணுமா அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம். நான் தான் இன்றைக்கி 2 சர்வீஸில் போட்டேனே, இந்த 3வது சர்வீஸில் போடணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், நீ 5 இடத்துல பிரசங்கம் பண்ணி நான் ஒரே சண்டே அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 சர்வீஸில் எனக்கு காணிக்க கொடுத்துட்டாங்க,
இந்த 3வது 4வது சர்வீஸ்லாம் எனக்கு காணிக்க வேண்டாம்னு நீ சொல்லுவியா? இல்லை, எல்லா இடத்துலையும் நான் கொடுக்குறத வாங்கிக்கிடுவேன், கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு நினைப்பேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு வந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ காணிக்க போடு, நீ லீடர், நீ போடுறத மக்கள் பார்க்குறாங்க, யூ மஸ்ட் பி an எக்ஸாம்பிள். எங்கள் சர்ச்சில் 2 ஆராதனை நடக்கும் பொழுது நான் எங்கள் லீடர்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், காணிக்க டைமில் நீங்கள் எல்லாரும் காணிக்க போடணும், 2 சர்வீஸ்லையும் போடணும். ஏன்னா விசுவாசிகள் பார்க்குறாங்க நீங்கள் போடுறீங்களான்னு. யூ ஷுட் பி an எக்ஸாம்பிள் இன் கிவிங். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ கிவிங்கை பற்றி ஐ ஹவ் டோல்ட் யூ அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், பட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் the next session, project giving, sacrificial giving, cheerful giving. இப்படி பலவிதமான கிவிங் பைபிள் இருக்குது. ஓவர் அண்ட் அபவ் கிவிங், இந்த மாதிரி காரியங்களை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனில் பேசுகிறேன். பட் ஐ எம் ஷுவர் யூ வேர் பிளஸ்ட். 3rd principle, the principle of giving இருக்கிறோம். திஸ் இஸ் part 1. ஐ வில் டூ part 2 in the next session. ஜெபம். நல்ல தகப்பனே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்கள் அன்பு கரத்தில் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையின் கரம் தாங்குவதாக, நடத்துவதாக. ஆண்டவரே, கிவிங் ஹார்ட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, கிவிங் மைண்ட் செட்டை நாங்கள் உடையவர்களாக மாறணும். ஆண்டவரே, கொடுக்கணுமேன்னு கொடுக்கக்கூடாது, நாங்கள் உற்சாகமாக கொடுக்கணும். ஆண்டவரே, கிவிங் உம்முடைய நேச்சர், அந்த நேச்சர் எங்களுக்குள்ள இயல்பா ஆண்டவரே வரணும். அந்த அளவிற்கு கிவிங் ஷுட் பி அவர் லைஃப் ஸ்டைல். லார்ட், நாட் பிகாஸ் ஆஃப் கம்பல்ஷன், நாட் பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர், நாட் பிகாஸ் somebody is giving, but we give because of revelation, we give because of joy, we give because of faith, and we give because we want to give. ஆண்டவரே, எங்களோட பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை கொடுக்கிற இருதயம் உடையவர்களாக மாற்றுவீராக. Let there be a transformation in their mindset and in their heart. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.